சென்னை மெரினா கடற்கரையில் காணும் பொங்கலையொட்டி ஏராளமான மக்கள் திரள்வார்கள் என்பதால் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம். பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் தைத்திருநாளான நாளைய தினம் முதல் தொடங்குகின்றது. அன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை பொங்கல் விழாவை தமிழக மக்கள் கொண்டாடுவார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 17ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் காணும் பொங்கல் கொண்டாட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சென்னை மக்கள் அனைவரும் 17ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக மாலை நேரத்தில் லட்சக்கணக்கில் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் குவிந்து விடுவார்கள். குடும்பத்தோடு வரக்கூடிய அவர்கள் படுக்கை விரிப்புகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் எடுத்து வந்து மெரினா கடற்கரை மணலில் அமர்ந்து குடும்பத்தோடு சாப்பிட்டு கடல் காற்று வாங்கிவிட்டு செல்வது வழக்கம். இதன் காரணமாக மெரினா கடற்கரை ஒவ்வொரு ஆண்டிலும் காணும் பொங்கல் என்று லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தால் நிறைந்து காணப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு 17ஆம் தேதி காணும் பொங்கலுக்காக சென்னை மக்கள் மெரினா கடற்கரைக்கு பல ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்பதன் அடிப்படையில் தற்பொழுதே அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை தொடங்கியிருக்கின்றது சென்னை பெருநகர காவல்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி. சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் இந்த ஆண்டு மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் நாளுக்காக 4000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் கண்காணிப்பு கோபுரங்களில் இருந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏராளமான கண்காணிப்பு கோபுரங்கள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சோதனை சாவடிகள் மெரினா கடற்கரை அணுகு சாலை பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் காவல்துறை தரப்பில் கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கடல் அலைகளில் கால் நனைப்பதற்காக ஒரே நேரத்தில் ஏராளமானவர்கள் கடலுக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக மெரினா கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட பட்டினப்பாக்கம் வரை 4 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தடுப்பு கட்டைகள் கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 17ஆம் தேதி காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது முதலே சென்னை பெருநகர மாநகராட்சியும் காவல்துறையும் இணைந்து பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.